எங்க சார் எல்லாருமே சொல்றாங்க. ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதே. ஒரு இன்ச் கூட நகர மாட்டேங்குதே. அப்படின்னு நீங்க தயவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதற்கான பதிலை என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பகுதியின் இறுதியில நான் சொல்லியிருக்கேன். அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இருந்தாலும் நீங்க முயற்சிக்கு குறை வைக்காதீங்க. உங்க சைட்ல கடமையை செய் அப்படிங்கிற ஒரு கருத்தோட நீங்க போயிட்டுருங்க. இறைவன் துணை நிற்பார். உங்களுக்கு நீங்க உங்க கடமையை செய்யும்போது, முடிவை தரக்கூடிய இறைவன் உங்களுக்கு சுபமான ஒரு அ ஆரம்பத்தை துவங்கி வைப்பார். நீங்க நினைக்கக்கூடிய ஒரு இறுதி முடிவாக அது இருக்காது. அடுத்தடுத்து நீங்கள் உயரக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு துவக்கமாக அது ஆரம்பிக்கும் உங்க லைஃப்ல. ஸோ இந்த 8ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகுவினால் நன்மைகளும், 2ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவினால் ஒரு சில அ மனக்கிளேசங்கள், அதாவது குழப்பங்களோ அல்லது குடும்பம் சார்ந்து அது கூட. புரொஃபஷனல் லைஃப் கிடையாது. புரொஃபஷன்ங்கிறது நீங்க ஒரு ஏர்னிங்காக நீங்க என்ன பண்ணி